ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் ஜோதி தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஈஸியான பிடிக்கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஸ்வீட் ரெசிபி எல்லாம் போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம பிடிக்கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியா எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்யறதுக்கு முதல்ல நம்ம வந்து மாவை வந்து வறுத்து வச்சுக்கலாம். அதுக்கு நான் அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதுல 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கடல்ல அரைச்ச மாவு இல்ல வீட்டுல அரைச்ச மாவு எது இருந்தாலும் பரவாயில்ல, 1 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுக்கும் போதுதான் நம்ம கொழுக்கட்டைகள் நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ 2 நிமிஷம் நல்லா வந்து வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இது வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாத்திக்கலாம். இந்த மாவு வந்து நல்லா ஆறட்டும். இப்போ அதே பேன் மறுபடியும் நான் வந்து அடுப்புல வச்சிருக்கேன். இப்போ 3/4 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரையட்டும். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்கணும். இதுக்கு நம்ம எந்த பாகுபாதமும் தேவை கிடையாது. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சா மட்டும் போதும். இப்போ பாத்தீங்கன்னா வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருக்கு. இப்போ ஒரு பாத்திரத்துல அதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வெள்ளத்துல வந்து நிறைய தூசு மண் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட ஆர்கானிக் வெல்லம் இருந்தா அதுல வந்து தூசு மண் இருக்காது. அந்த பேன் கழுவிட்டு மறுபடியும் அதை அடுப்புல வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த வெல்லம் தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசி மாவுக்கு 3/4 கப் வெல்லம், 2 கப் தண்ணி வந்து கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம மாவு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஏலக்காய் தூள் பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு சேர்த்துக்கல. இப்போ நம்ம வறுத்த மாவை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வந்து பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அடுப்பு மேலே நம்ம வச்சோம்னா அந்த மாவு வந்து ரொம்ப ஹார்டாகிடும், சாஃப்டாக இருக்காது. அதனால் நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் இது மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாவு வந்து நல்லா கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த மாவு பாருங்க நல்லா வந்து வெந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு கரெக்டாக வெந்திருந்தாதான் நம்ம இந்த மாதிரி கையில் தொடும்போது அது கொஞ்சம் கூட வந்து கையில் ஒட்டவே செய்யாது. இப்போ மாவு வந்து நல்லா ஆறிருக்கு. இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தேங்காவை நான் வந்து பல்லாக வந்து கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எள்ளு கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது நட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்கும் போது இந்த பிடி கொழுக்கட்டை இன்னும் ரொம்பவே ரிச்சா வாசனையா இருக்கும். இப்போ சேர்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிசையும் போது நம்மளுக்கு மாவு இன்னமும் நல்லா சாஃப்டா வரும். நல்ல கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ அவ்வளவுதான், நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ அவ்வளவுதான், நம்ம மாவு வந்து ரெடியா இருக்கு. இப்போ நம்ம வந்து பிடி கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கையில கொஞ்சமா வந்து நெய் தடவிக்கோங்க. இப்போ நான் சின்ன உருண்டையா எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ நீங்க வந்து அந்த ஷேப்ல கூட செஞ்சுக்கலாம். நான் இன்னைக்கு கையிலேயே வந்து செஞ்சிருக்கேன். இதுக்காக வந்து கொழுக்கட்டை மோல்டு எல்லாம் இருக்கு, நீங்க வந்து அதுல கூட வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க நம்ம கொழுக்கட்டை வந்து எவ்வளோ அழகா வருதுன்னு, நல்லா சாஃப்டா வரும். இப்போ இதே மாதிரி நம்ம வந்து எல்லா கொழுக்கட்டைகளும் வந்து பிடிச்சு வச்சுக்கலாம். இப்போ நான் எல்லா மாவுமே வந்து கொழுக்கட்டையா வந்து பிடிச்சு எடுத்தாச்சு. இப்போ நான் பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி நல்லா சூடானோடனே இந்த ஸ்டீமரை தூக்கி நம்ம அதுல வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு கரெக்டா வந்து 15 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்க நம்ம சூப்பரான பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இப்படி தொட்டாலே தெரியும் நல்லா சாஃப்டா இருக்கு, நல்லா வந்து வெந்திருக்கு. இப்போ நம்ம கீழே இறக்கி வச்சுக்கலாம். இப்போ 1 நிமிஷத்துக்கு விட்டுட்டு நம்ம கொழுக்கட்டையெல்லாம் வேற ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேற ஒரு தட்டுக்கு இது நம்ம மாத்திக்கலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரான கொழுக்கட்டை, எவ்வளவு ஈஸியா தயார் பண்ணிட்டோன்ட்டு. நீங்க இந்த கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியா செய்யலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நம்ம சேனலில் இன்னமும் வந்து நிறைய ரெசிபி வந்து போட்டிருக்கேன், நிறைய கொழுக்கட்டை ரெசிபி எல்லாம் போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சூப்பரான சிம்பிளான டிஷ்ல சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.